தப்லீக் ஜமாத் ஏறக்குறைய 1925க்கு அப்புறம் செயல்பட ஆரம்பிக்குது. செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு ஜமாத்தாக இருந்தாலும், அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி நடந்ததுன்னா அதோடைய ரூட் தனியாக இருக்கும். அவங்க எல்லோரும் குரானை கையில் வச்சுருப்பாங்க, ஹதீஸை கையில் வச்சுருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறத மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு, குரானை சில விஷயம் போதனை பண்ணுறது, ஹதீஸை போதனை பண்ணுறது, அதுக்கடுத்து சுய கருத்துக்கள், சுய விளக்கங்கள், பெரியார்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இப்படிங்கிற மாதிரி பேசுகிறத இது ஒரு கட்டத்தில் வேறு மாதிரி மாறி போகும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் தப்லீக் ஜமாத். இந்த தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் 1995 வரைக்கும் 3 அமீர்கள் இருந்திருக்கிறாங்க. தப்லீக் ஜமாத் ஒரு இயக்கம்தான். எப்படி தவ்ஹீத் ஜமாத் ஒரு இயக்கமோ, அது வெவ்வேறு ஜமாத்துகள் எப்படி இயங்கிட்டு, அது மாதிரி இது ஒரு இயக்கம்தான். இது மனித கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் இது. அப்போ இங்கேயும் சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும், பிளவு வரும், எல்லாமே வரும், கோஷ்டி முதல் வரும், எல்லாம் வரும். அப்போ இதை பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 1925 1995 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அமீர்கள் இருந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்யாஸ் மௌலானா இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து அவருடைய பையன் யூசுப் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னாமுல் ஹசன் இருந்திருக்கிறாங்க. இது 1995 வரைக்கும் இந்த நிலைப்பாடு இருந்திருக்குது. 1995களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 93லேயே ஒரு மஷூரா நடக்குது. அந்த மஷூராவில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேல் அமீர் வேண்டாம், இனிமேல் அமீர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட முடிஞ்சுது, 3 அமீரோட முடிச்சுக்குவோம் இப்படிங்கிற ஆலோசனை செஞ்சு 10 பேர் கொண்ட ஒரு டீம் அமைக்கிறாங்க. எதுவாக இருந்தால் நமக்குள்ளே ஆலோசனை பண்ணி நம்ம முடிவில் அறிவிப்போம், இதன் அடிப்படையில் ஜமாத் இயங்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மஷூரா நடக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஜமாத் அப்படி வருது. 1995 இன்னாமுல் ஹசன் மௌத்தா போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஷூரா கமிட்டி அப்படிங்கிறாங்கல்ல, ஆலோசனை கமிட்டி, இந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாத் இயங்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தப்லீக் சகோதரன் தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறோம். அப்போ நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஜமாத் ஷூரா ஜமாத்தும் டெல்லி நிஜாமுதீன் 2 கோஷ்டியாக இருக்குது, 2 பிரிவாக இருக்குது, 2 பிளவாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது 2015க்கு அப்புறம் இந்த பிரச்சனை வருது. என்ன வருது அப்படின்னா, இப்போ சாது மௌலானான்னு சொல்லி சொல்கிறோம், டெல்லி நிஜாமுதீனை சார்ந்தவர். இவர் தன்னை அமீர்னு சொல்லி அறிவிக்கிறார். இது 2014களுக்கு அப்புறம் 5 நெருக்கத்தில் அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது பிரச்சனை பெருசாகுது. என்ன பிரச்சனை பெருசாகுது? இந்த மாதிரி 10 பேர் கொண்ட குழு தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ 10 பேர் கொண்ட குழு இருக்கும்போது இதை உடச்சிட்டு இவர் பண்ணுறாரு இப்படிங்கிற மாதிரி வரும்போது, மற்ற இயக்கங்கள் எப்படி கோஷ்டி மோதல் வருமோ, தலைவர் பிரச்சனை வருமோ, அந்த மாதிரி தலைவர் பிரச்சனை பங்களாதேஷில் பெரிய அளவு அடிதடி நடந்திருக்குது. சில வீடியோக்கள் இருக்குது, அடிதடி நடந்திருக்குது. இவங்கள வாக்குவாதம், பிரதிவாதங்கள் பயங்கரமாக நடந்திருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாகுது. பெருசாகி இவங்களை கண்டு அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ நிஜாமுதீனில் நிஜாமுதீன் சம்பந்தமாக, அதாவது நிஜாமுதீனை சார்ந்து, சாது மௌலானாவை சார்ந்து யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆதிக்கம் யார்கிட்ட அதிகமாக இருக்கும், எந்த பகுதியில் ஆதிக்கம் அதிகமாக இருக்குதோ இவங்களை உள்ளே விடுறதில்ல. ஷூரா ஜமாத்தை சார்ந்த உள்ளே விடுறதில்ல. அப்போ என்ன கொள்கை உங்கள்கிட்ட? ஷூரா ஜமாத்தை சார்ந்தவங்க என்ன கொள்கையை சொல்கிறாங்க? எல்லாம் ஒரே கொள்கை தான். டெல்லி நிஜாமுதீனை சார்ந்த தப்லீக் சகோதரர்களும் ஒரே கொள்கை தான். அதே மாதிரி ஷூரா ஜமாத்தை சார்ந்த ஒரே கொள்கை தான். இவங்களும் கோஷ்டி முதல், அடிதடிகள், இவங்கள பிரச்சனை, இவனை பார்த்தா அவனுக்கு பிடிக்கல, அவனை பார்த்தா இவனுக்கு பிடிக்கல, எங்கள் அவருடைய மகளால் நீங்கள் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பிரச்சனை நடக்குது. இவங்க ஒரு இஜித்திமா போடுறது முயற்சி பண்ணாங்கன்னா, அதாவது ஷூரா ஜமாத்தை சார்ந்தவங்க ஒரு இஜித்திமா போடலாம் முயற்சி பண்ணாங்கன்னா, அந்த இஜித்திமாவை நடத்த விடாமல் பண்ணுறாங்க. யார்? நிஜாமுதீனை சார்ந்தவங்க. என்ன இவங்களுக்கு அவங்களுக்கு வேறுபாடு? என்னப்பா வேறுபாடு உங்களுக்கு அவங்களுக்கு? என்ன வேறுபாடு? டெல்லி நிஜாமுதீனை சார்ந்தவங்களுக்கும் ஷூரா ஜமாத்துக்கும் கொள்கை அளவில் ஃபிக்குகளை என்ன வேறுபாடு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வேறுபாடும் கிடையாது. தலைமை தாங்க வேறுபாடு. அப்போ இவர் தான் தலைமையாக இருக்கணும், தலைமைத்துவ வெறி எல்லா ஜமாத்திலும் இருக்கிற மாதிரி இந்த ஜமாத்தில் இருக்குது. அப்போ சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது இக்ராமுல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி. எங்கே விட்டு கொடுத்தீங்க? உங்கள் ஜமாத்துகளுக்குள்ளே இந்த தலைமையை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நிற்கிறீங்களா இல்லையா? அப்போ என்னது?
இப்போ ஜுப்பா இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையா? ஜுப்பா போட்டுட்டா சுன்னத்து. அப்போ இதெல்லாம் என்னது? சண்டையில் போட்டுக்கிறது என்னது? விட்டு கொடுக்குறது எங்கே போச்சு? அப்போ ஆதிக்க மனப்பான்மை இது உங்ககிட்ட நிறைய இருக்குது. இயக்க வெறி மற்ற ஜமாத்துகள் எப்படி இருக்குதோ அதே அளவு தான் இருக்குது. இது வேஷம் தான். இந்த வேஷம் போட்டு உங்களுக்கு அதற்கான செயல்பாடுகளுக்கான சூழல் வரல. அதெல்லாம் அமைதியாக போயிட்டுருக்கிறீங்க. உங்களை யாராச்சும் சீண்டி பார்த்தா ஏதாச்சும் உங்களோட தவறுகளை சுட்டிக்காணும் உங்களோட ஆக்ரோஷம் தான் காட்டுறீங்க. ஒரே கொள்கை கொண்ட அந்த சகோதரர்களை கூட உங்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்னா உங்களை பல விஷயங்களை எதிர்க்கக்கூடியவங்க நீங்கள் எப்படி நடத்துவீங்க? நீங்கள் எதிரிகளாக தான் பார்ப்பீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பார்ப்பீங்க? இவங்கெல்லாம் மார்க்கத்துக்கு விரோதிங்க அந்த அளவுக்கு தான் பார்ப்பீங்க. அப்போ என்ன கொள்கை வச்சுருக்கிறீங்க? ஒரு கொள்கையில் தெளிவில்லை, நேர்மை இல்லை, எதுவுமே இல்லாதானே இருக்குது. படிக்கிறது பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹதீஸ் முக்கையும் படிக்கிறீங்க, முன்தஹப் அஹாதீஸ்ன்னு சொல்லி. இதில் இருக்கிறதையாவது நடைமுறைப்படுத்துகிறீங்களா? கிடையாது. அப்போ ஒரு கொள்கை கொண்டவங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கொள்கை கொண்டவங்கள்ட்டே உங்களால் சரியான விஷயத்தை ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியலைங்கும் போது நீங்கள் அகில உலகத்துக்கு எப்படி இந்த நபி வழியை கொண்டு போக போகிறீங்க? கொண்டு போக மாட்டீங்க. அப்போ அதனால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்களே மீளாய்வு பண்ணுங்க. அப்போ நிஜாமுதீனுக்கும் அதே மாதிரி ஷூரா ஜமாத் என்ன வேறுபாடு முதல்ல நீங்கள் உட்காந்து நீங்கள் பாருங்கள். உட்காந்து என்ன மாற்றமா அவங்க அமல்களின் சிறப்பு படிக்கிறதுக்கு பதிலாக குரான் தர்ஜுமாதி எடுத்துட்டாங்கன்னா உங்கள் பேர் ஆமாம் குரான் புரியாத நம்ம நிலைப்பாடு, நம்ம உலமாக்கள் தகுதி வாய்ந்த உலமாக்கள் நம்ம கேட்கும் நிலைப்பாடு, அதுக்கு மாற்றமாக நடக்கிறாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்களும் அதை தான் படிக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களும் இதே முன்தஹப் ஹதீஸ் தான் படிக்கிறாங்க. அதே மாதிரி சதக்காவின் சிறப்பு தான் படிக்கிறாங்க. அவங்களும் பார்த்தா 3 நாள் தான் போகிறாங்க. 3 நாளுக்கு பதிலாக 7 நாளாக மாற்றிட்டாங்களா? அல்லது 40 நாளுக்கு பதிலாக 48 நாளுக்கு இது மாற்றிக்கிட்டாங்களா? என்ன மாற்றினாங்க? அவங்க தலைமைத்துவ பிரச்சனை. அப்போ தலைமைத்துவ பிரச்சனை வரும்போது அது எப்படி அணுகணுங்கிற அந்த அறிவே உங்கள்கிட்ட இல்லைங்கும் போது கோஷ்டி 2 கோஷ்டியை உருவாக்கி நீங்கள் இந்த பக்கம் நாங்கள் அந்த பக்கம், நீங்கள் மெஜாரிட்டி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரல, இது என்ன ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஆகுது? அப்போ இதை நபி வழியாது. அப்போ இதெல்லாம் என்ன கோஷ்டி தப்லீக் ஜமாத்தும் ஒரு பிரிவினைவாத இயக்கம் தாங்கிறத விளங்கி செயல்படுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்